ஆலிகேட்டர்ஸ் பெரும்பாலும் நன்னீரில் வாழக்கூடியது. இதால் உப்பு நீரை ஜீரணிக்க முடிகிறது இல்லை. ஆரம்ப காலங்களில் தாவரங்களை சேர்ந்த இனிப்பு வகைகளை இதால் ஜீரணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்பப்பட்டிருந்துச்சு. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் இதனுடைய மலத்தை ஆராய்ஞ்சு பார்த்ததில் காட்டு திராட்சைகளையும் அதே போல் எல்டர் பெரிஸையும் இது சாப்பிட்ருக்கு. முக்கிய உணவாக இல்லாட்டினா கூட பழங்களை அப்பப்போ சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கமுடையதாக தான் இருக்குது. வாழ்நாள் முழுக்க இதனுடைய பற்கள் அப்படிங்கிறது விழுந்து முளைக்கக்கூடியதாக இருக்குது. வாழ்நாள் முழுவதும் 3000 பற்கள் வரைக்கும் முளைக்குது. தன்னுடைய குழந்தையை தானே சாப்பிடுது. 7% இறப்புக்கு இந்த பெற்றோர் தான் காரணமாக இருக்குது. 1967 ஆண்டுக்கு அப்புறம் தான் இதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. நீருக்கடியில் 20 மணி நேரம் வரைக்கும் இதால் தூங்க முடியுது. இரவு நேரங்களில் இதனுடைய கண்கள் அப்படிங்கிறது சிகப்பு நிறத்தில் மின்னுது. வேட்டையாடுறவங்கள அச்சுறுத்துறதுக்காகவும் இனச்சேர்க்கை காலங்களில் தன்னுடைய துணையை ஈர்க்கிறதுக்காகவும் 90 டெசிபல் அளவுக்கு அதிகப்படியான ஒரு ஆக்ரோஷமான ஒரு சத்தத்தை கொடுக்க முடியுது. கூட்டின் வெப்பநிலை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆண் குழந்தையாகவும், அதுவே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பெண் குழந்தையாகவும் இருக்குது.